சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பக்கூடிய கடைசி வண்டியான ட்ரெயின் நம்பர் 22153 நம்ம சென்னையிலேருந்து சேலம் வரைக்கும் போகக்கூடிய அதிவேக விரைவு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு LHB கோச்சாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க மக்களே. அதில் வந்து ஃபர்ஸ்ட் டே ட்ராவல் பண்ணால் தான் நம்ம வந்து சென்னை கிளம்பி வந்தாச்சு. சரி, சென்னை எக்மோர்னு சொல்லிட்டு நீ சென்ட்ரல் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இப்போ தாங்க கோயம்புத்தூரில் நம்ம சென்ட்ரலில் வந்து இறங்கியிருக்கேன். இனி வந்து எக்மோருக்கு போகணும். பஸ்ஸு பிடிச்சி போகிறதா இல்லை மெட்ரோவில் போகிறதா இல்லை ஆட்டோ தான் எடுத்து போகிறதா இல்லை நடந்து போகிறதான்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் நின்றுட்டு இருக்கேன். வெல்கம் பேக் டு மதன் சேனி. என் கூட ஒரு சூப்பரான ரயில் பயணத்துக்கு அப்படியே தயாராக மக்களே. இப்போ வாங்க மக்களே, நம்ம பயணத்தை அப்படியே நம்ம சிங்கார சென்னையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். மணி வந்து 10:15 ஆச்சுங்க. சரி, மெட்ரோவே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்படியே வந்து போயிட்டு இருக்கேன். டிக்கெட் இன்னும் வாங்கலை, உள்ளே போய் தான் டிக்கெட் வாங்கணும். மெட்ரோ டிக்கெட் வாங்கிட்டு மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ வந்து இன்னொரு 3 நிமிஷத்தில் வண்டி இங்கேருந்து கிளம்பிடும். ஜஸ்ட் 8 ரூபா தான் மக்களே நமக்கு வந்து சென்ட்ரல்லேருந்து எக்மோர் வந்து இறங்குறதுக்கு. இதே ஆட்டோவில் வந்தீங்கன்னா எப்படி 100-150 ரூபா வாங்கிடுவாங்க. பஸ்ஸில் எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ்ன்னு தெரில. இந்த எஸ்கலேட்டர் பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. யப்பா சாமி, இதில் போகிறதுக்குள்ளேயே போதும் ஆயிரும் போல். சரி, ஓகே, போயிட்டு நம்ம வண்டி எந்த பிளாட்ஃபார்மில் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ரேக்ஸ் வந்திருக்குமா? வந்திருக்கு. உங்களுக்கு மும்பைலேருந்து வந்து இங்கே வரக்கூடிய மெயில் தானே வந்து உங்களுக்கு ரேக் ஷேரிங்கில் வந்து சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஓடுது. ஸோ வண்டி வந்து நின்றுட்டுருக்கும். எந்த பிளாட்ஃபார்ம்னு தெரில. கெஸ் வாங்குது. பேருக்கு தான் எஸ்கலேட்ரு. நான் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. கீழே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக நம்ம ஏறி வந்திருக்கோம் அப்படின்னு. அப்படியே மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோன்னா உங்களுக்கு வந்து 2-3 வழி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு வழி ஏறிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வாசலில் விடும். நான் வந்து வேற ஒரு வழியில் ஏறிட்டேன் போல். அதனால் இந்த சைடு வந்துருக்குது. ஸோ இதில் ஏறி அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போகலாம். அந்த 4th பிளாட்ஃபார்ம் கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே இருக்கும்ல, அந்த டிஸ்பிளேயில் போயிட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாக் டீ வெளியே போய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் வரலாம். ஓகேங்களா? எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் மக்களே. எக்மோர்லாம் இப்படி இருக்கக்கூடிய ஸ்டேஷனாக இது. இந்நேரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்மோர் எப்படி இருக்க வேண்டிய ஸ்டேஷன் இல்லை, அதாவது கலகலன்னு இருக்கும். உங்களுக்கு வந்து பொங்கல் நாள் அப்படிங்கிறதுனால எக்மோர் வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஒரு திரு இல்லைங்க பாருங்கள் நீங்களே. 8வது பிளாட்ஃபார்மில் 2025 மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட LHB கோச் ஒன்று நிற்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வண்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் மக்களே, சேலம் சந்திப்பு போட்டிருக்காங்க. இதே வண்டி தான். நம்ம வந்து முன்னாடி போய் நான் இப்போ எதுக்கு போகிறேன்னா பிளாட்ஃபார்ம் பார்க்குறதா. பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தாச்சே, நம்ம போயிட்டு ஒரு டீ ஒன்று அடிச்சு சொல்லலாம் வாங்க. சென்னை ரோடு எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் மக்களே. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பீக் ஃபெஸ்டிவல் டைமில் சென்னைக்கு வந்து வந்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. லைக் கோயம்புத்தூர் எப்படி உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்துட்டு ஊர்லாம் காலியாகுதோ அதே மாதிரி தான் சென்னையும். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி ஹப்பு. ஸோ ஐடி எம்ப்ளாயிஸ் மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு வெளியூருக்கு அவங்க சொந்த ஊருக்கு வந்துட்டு பயணம் பண்ணி போயிடுவாங்க. அதனாலேயே வந்து இந்த 2 ஊரும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பண்டிகை காலங்களில் அப்படியே காலியாக மாறிடுங்க. பிளாக் டீ தான் வாங்கி குடிக்கலான்னு பார்த்தேன். பட் கடை வந்து க்ளோசிங் டைம் போல். டீ தான் இருக்குது. நாங்கள் தண்ணி வேறு சூடாகலை அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து டீயை குடிக்கலாம். 15 ரூபா ஒரு டீங்க. ஸோ வந்து பிளாட்ஃபார்மாக நாங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். 8வது பிளாட்ஃபார்ம் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் 8வது பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்புது. ஸோ டீயை குடிச்சு முடிச்சுட்டு அப்படி நம்ம வந்து உள்ளே போயிடலாங்க. இந்த தெருவில் வந்துட்டு நான் வந்து அங்கே ஒரு கடையில் வந்து ரெகுலராக டீ காஃபி குடிப்பேன். பட் அந்த கடை வந்துட்டு இன்றைக்கி வந்து லீவு போலாங்க பொங்கல் டைம்னால. அப்படியே பிளாட்ஃபார்ம் 8க்கு போயிடலாம் வாங்க மக்களே. கூட்டம்லாம் பெரிய அளவு இல்லை. அப்படியே வந்து பிளாட்ஃபார்ம் 8க்கு அப்படியே நம்ம போயிடலாங்க. ஸோ இங்கே உள்ளே என்ட்ரு ஆனோன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி கூட நம்ம அப்படியே பிளாட்ஃபார்ம் 8க்கு வந்து அப்படியே போயிடலாமா. அப்படியே இதில் போனால் எஸ்கலேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்கலேட்டர் வசதி வந்து இங்கே இருக்குது. ஒரு டீ குடிக்கிறதுக்கு நான் வந்து சுற்றி இங்கே ஃப்ரண்ட் வாசலுக்கு வந்து குடிச்சிட்டு திருப்பி வந்துட்டு நான் உள்ளே போயிட்டு இருக்கேன். நினச்சிருந்தா அங்கேயே இறங்கியிருக்கலாம். சரி, ஓகே வாங்க. நமக்கு இந்த எக்மோரில் இந்த முன்னாடி இந்த பெரிய போர்டை பார்க்காம அந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரியே இருக்காதுங்க. அதான் வந்து அதை பார்க்க வந்தாச்சு. ஸோ இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள். 5வது பிளாட்ஃபார்ம்லேருந்து 11வது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் வந்துட்டு போகணுன்னா ரைட் சைடு போகணும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மண்ணை கிளம்புது, மங்களூர் வண்டி கிளம்புது, அதுக்கப்புறம் வந்து ராக்ஃபோர்ட் கிளம்புது. இந்த 3 வண்டி கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிளம்பக்கூடிய வண்டி, அதாவது 11:55 கிளம்பக்கூடிய வண்டி தான் வந்து நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. இதாங்க வந்து பிளாட்ஃபார்ம் 8க்கு போகிற வழி. இதோ இங்கே கீழே பாருங்கள் லெஃப்ட் சைடு நம்ம வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, நல்லா புத்தம்புது கோச்சோட. எப்படி எல்லாமே வந்து 2025 கொடுத்துருக்காங்களா என்னென்னு தெரியல. இல்லை மக்களே, ஆஃப் வச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இதோ இந்த கோச், இந்த S5 பார்த்தீங்கன்னா 2022 கோச். வாங்க அப்படியே முன்னாடி போவோம். அன்ரிசர்வ்லாம் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. இதோ இதெல்லாம் அன்ரிசர்வ் பார்த்தாலே தெரியுது. வெளியிலேருந்து பார்க்கும்போதே நல்லா வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஹாய் மேடி எக்ஸ்ப்ளோரர். LHB எல்லாம் ஓகே மக்களே. பட் வந்து SLR பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்கான் கோயினில் உள்ள SLR வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு. சத்தியமாக வந்து இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மக்களே. சத்தியமாக பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க. போர்டெலாம் வந்து பழைய போர்டு தாங்க வச்சுருக்காங்க. பட் வந்து டெக்கான் கோயின் லைவரி போட்ட இந்த SLR பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி கம்ப்ளீட்டாக அன்எக்ஸ்பெக்டடு. நமக்கான லோகோ வந்து 79th இண்டிபெண்டன்ஸ் டேவுடைய ஸ்பெஷல் லைவரி போட்ட ராயபுரம் மிஷருடைய வேப் 7 தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த லோகோ வந்து நமக்கு விருதாச்சலம் வரைக்கும் வந்து இந்த லோகோ வருங்க. விருதாச்சலம்க்கு அப்புறம் வந்துட்டு லோக்கோ ரிவர்சல் இருக்குது. அங்கே போயிட்டு வேறு மாற்றுறாங்களா என்னென்னு அங்கே போய் அப்டேட் பண்ணுறாங்க. புது கோச்சாக தரல போல மக்களே. எல்லாமே வந்து கொஞ்சம் பழைய கோச்சாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்ரிசர்வ்டு, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அன்ரிசர்வ்டுங்க. இது இந்த அன்ரிசர்வ்டில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணோன்னா சென்னை எக்மோர்லேருந்து சேலம் வரைக்கும்
இந்த வண்டியில் 150 ரூபா வருதுங்க ஒரு ஆளுக்கு ப்ரைஸ். அங்கே 2 அன்ரிசர்வ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மக்களே, 5 ஸ்லீப்பர் கோச் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீப்பர் கோச்சில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் இதுக்கான ப்ரைஸ் வந்து சென்னையிலேருந்து சேலம் வரைக்கும் 275 ரூபா வருது மக்களே. அந்த 5 ஸ்லீப்பருக்கு அப்புறம் வந்து 3 தேர்ட் ஏசி கொடுத்துருக்காங்க. இந்த தேர்ட் ஏசியில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட் ப்ரைஸ் வந்துட்டு 685 ரூபா ஆகுதுங்க. அங்கே தேர்ட் ஏசிக்கு அப்புறம் 2 செகண்ட் ஏசி கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஏசியில் டிக்கெட் ப்ரைஸ் வந்து 945 ரூபா வருதுங்க. இந்த வண்டியில் வந்து ஃபஸ்ட் ஏசி வந்து அவைலபிள் கிடையாது. லாஸ்ட்டில் வந்து மறுபடியும் வந்துட்டு 2 அன்ரிசர்வ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஜென்ரேட்டர் காருங்க. இதான் வந்து இந்த வண்டியோடைய மொத்த கோச் காம்போசிஷனுங்க. இப்போ அப்படியே நம்பர் ஆஃப் கோச்சஸ் பார்த்துடலாங்க. நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல்ஆர் மக்களே, 4 அன்ரிசர்வ்டு, 5 ஸ்லீப்பர் மக்களே, அதுக்கப்புறம் 3 தேர்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசி. இதான் வந்து நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்லேயே மொத்த கோச் காம்போசிஷன். ரொம்ப 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 சின்ன வண்டி அப்படியே மாற்றி வச்சுட்டாங்க. அப்படி நம்ம கோச்சுக்கு போகலாம் மக்களே. நம்ம வந்து இன்றைக்கி ஸ்லீப்பர் கிளாஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸ்லீப்பர் கோச்சில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய கோச் அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. மும்பையிலேருந்து இந்த வண்டி வந்து இப்போ தான் வந்ததுனால உங்களுக்கு வந்து உள்ளே வந்து க்ளீனிங்லாம் வந்து போயிட்டுருக்குங்க. அதனால் பேசஞ்சர்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து போட் பண்ணாமல் வெளியில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அன்ரிசர்வ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏறிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளீன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ரெஸ்ட் ரூமு, உங்களுக்கு கேங் பார்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து இன்றைக்கி கிடச்சிருக்க கோச் வந்து இதோ இந்த S1 தாங்க கிடச்சிருக்கு. S1ல் என்ன சீட் கிடச்சிருக்குன்னா இதோ இங்கே இருக்குது பாருங்கள். பிளாட்ஃபார்ம் 9ல் நம்ம நாகர்கோவில் சென்னை வந்தே பாரத் வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த வந்தே பாரத் உங்களுக்கு இப்போ வந்து காலியாக வர்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதே வண்டி ஞாயிற்றுக்கிழமை சுமாரான கொடூரமாக வந்து இறங்குவாங்க சென்னை எக்மோரில். ஓகே மக்களே, வாங்க அப்படியே நம்ம கோச்சில் போய் ஏறுவோம். கதவெல்லாம் மூடி இருக்கு. நம்ம சீட் நம்பர் வந்து 79ங்க. சைடில் ஒரு தான் கிடச்சிருக்கு. அங்கே பக்கத்தில் ஃபுல்லாக ஆள் வந்துட்டாங்க. அங்கே ஏதோ ஒயரிங் இஷ்யூ ஏதோ போயிருக்கு போல். அதனால் அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ போர்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னை எக்மோரில் ஓரளவு இருந்தாலும் தாம்பரமில் போய் வண்டி வந்து ஃபுல்லாகிடுது. அண்ட் தென் சென்னை எக்மோர்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் ரிசர்வ் பண்ணி போகிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிற மாதிரி. நான் சார்ட்டில் பார்த்தேன், விழுப்புரம் விருதாச்சலம் போகிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. வண்டி எடுக்க இன்னும் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் தாங்க இருக்குது. நம்ம கோச்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க போல். பழைய கோச் தான், ஆனால் வந்து பெயிண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க போல். பெயிண்ட் வாசனை அப்படியே வந்து அடிக்குது. ஸோ ரெஸ்ட் ரூமு இங்கே கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. ஏன்னா வந்து வண்டி இப்போ தான் மும்பையிலேருந்து வந்துச்சு, வந்த உடனே வந்துடுது. ஜஸ்ட்டு சும்மா வந்து ஒரு க்ளீனிங் பண்ணிட்டு உடனே வந்து சேலம் வந்து கிளம்புது. ஓகேங்க, கரெக்டாக வந்து இன்னும் ஒரே நிமிஷம் தான் இருக்குது. வண்டி வந்து நம்ம சென்னை எக்மோர்லேருந்து கிளம்ப போகுது. முதல் நாள் LHV பயணம் சேலத்தை நோக்கி கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக வந்து 11:55க்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பக்கூடிய கடைசி வண்டியாக நமது சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பியாச்சு மக்களே. கரெக்டாக 11:55க்கு எடுத்திருக்காங்க. சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் ரூமில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. பெரிய அளவில் வந்துட்டு க்ளீனிங் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்களே பார்க்கலாம். தண்ணி வந்துட்டு ஓரளவு டீசெண்டாக வருது. எல்லாமே கொஞ்சம் அங்கங்கே க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா வண்டி வந்து இப்போ தான் வந்துச்சு மும்பைலேருந்து. ஸோ அவங்களால அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு கிளம்பி அடுத்த ஸ்டேஷன் வரக்குள்ளே வந்து மாட்டுப்பொங்கல் வந்துருச்சு மக்களே. 16ஆம் தேதி ஆயிடுச்சு. ஏன்னா வண்டி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:55க்கு எடுத்தாங்கல்ல. ஜஸ்ட் நம்ம அப்படியே எக்மோர் விட்டு மெதுவாக வெளியே வந்துட்டு இருக்கோம். 16ஆம் தேதியே வந்தாச்சு. டிடி வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. ஏன்னா வண்டி வந்து மிட் நைட்டில் கிளம்புது இல்லையா. ஸோ வந்துட்டு உடனே வந்து பேசஞ்சர்ஸ்லாம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிக்கெட் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஹால்ட்டு நமக்கு வந்து தாம்பரம் தாங்க. இங்கேருந்து ஒரு 22-23 கிலோமீட்டர் வரும் தாம்பரம்க்கு. ஸோ அந்த அடுத்த ஹால்ட்டாக தான். மொத்தம் வந்து இந்த வண்டி வந்து எவ்வளோ தூரம் வந்து கவர் பண்ணுது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரூட்டில், அதாவது இந்த விருதாச்சலம் ஆத்தூர் சின்ன சேலம் ரூட்டில் வந்துட்டு 351 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுங்க. நமக்கு வந்துட்டு சென்னை எக்மோர்லேருந்து சேலம் வரைக்கும் மெதுவாக ஒவ்வொரு லூப் லைனாக எடுத்து ட்ராக் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. மணி வந்து 12:05 ஒரு லோக்கல் ட்ரெயின் போகுது. ஒருவேளை இதான் லாஸ்ட் லோக்கலா எனக்கு தெரியல மக்களே. சென்னை வாசிகள் யாராவது இருந்தால் அப்படியே கீழே கமெண்ட் போட்டு போயிருங்க.
பேரலல் ரேசிங் வித் லோக்கல் ட்ரெயின் மக்களே. அந்த வண்டிக்கு வந்து இந்த ஸ்டேஷனில் ஸ்டாப் இருக்குது. தாம்பரம் சாண்டோரியம் வந்திருக்கோம். தாம்பரம் உள்ள வந்து அரைவாக போகிறோங்க. தாம்பரம் உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கெங்கெல்லாம் வந்து வேக்கண்ட் இருக்கோ எல்லா சீட்டுமே வந்து அங்கே வந்து ஃபுல்லாயிருங்க. அப்பா நல்லா பழம் இருக்குயா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். தாம்பரம் வந்தோம், ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஹால்ட்டுங்க. மொத்த க்ரௌட் வந்து உள்ள வந்து போட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாம்பரம்லேருந்து கிளம்பியாச்சு. வண்டி உள்ளே வரும்போது அப்படியே ஜெகஜோதியாக இருந்துச்சு பிளாட்ஃபார்மு, கூட்டமாக. இப்போ பாருங்களேன், யாருமே இல்லைங்க பிளாட்ஃபார்மில். எனக்கு வந்து நமக்கு அப்படியே செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், விருதாச்சலம் இந்த மாதிரி ஹால்ட்லாம் வந்துடும் மக்களே. நான் போய் தூங்க போகிறேன். தூங்கிட்டு உங்களுக்கு நேராக வந்து நான் விருதாச்சலம் வந்து பார்க்குறேன். விருதாச்சலம் லோக்கோ வந்து ரிவர்சல் பண்ணுவாங்க, முடிச்சு அதை போய் நான் கவர் பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பல்ப் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து அந்த எண்டில் உட்காந்துருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுதான் வந்து சீட் நம்பர் 79. நம்ம டிடி வந்து சொல்லும்போது சீட் நம்பர் 79 சொல்லிட்டு நான் பாட்டில் கெத்தா பேர்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சொல்லாரு 79 அந்த எண்டில் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு தூக்க கணக்கத்தில் இருக்கேன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சீட்டில் வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இதோ பெட்ஷீட்டு, பெட்டு எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்படி போயிட்டு வேணால் தூங்கலாம். ஒரு 2 மணி நேரம் தூக்கம் தான். உங்களுக்கு 3 மணிக்கெலாம் வந்து விருதாச்சலம் போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ குட் நைட் மக்களே. போய் தூங்கிட்டு மார்னிங்ன்ற பாருங்க, அதுவும் நைட்டு மாதிரி தானே, ஒரு ரொம்ப அதிகாலை விருதாச்சலம்லாம் சந்திக்கலாம். ஓகேவா? கைஸ் மணி வந்து 3 மணி ஆகுதுங்க. நம்ம வந்து விருதாச்சலம் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ வந்து விருதாச்சலம்ல லோக்கோ வந்து பின்னாடி டீ கப்பல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா அங்கே டீ காஃபி வந்து விற்றுட்ருக்காங்க. அதை வந்து வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன். சரியான குளிருது மக்களே. தொண்டை வேறு வலி பிச்சை எடுக்குது மக்களே. தொண்டை வலிக்கு கண்டிப்பாக வந்துட்டு டீ குடிச்சா தான் ஓகேவாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா வந்துட்டு கோல்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ டீ விற்கிறனால தான் போத்திட்டு தான் போயிட்டுருக்காரு. நம்மளே எந்திக்க முடியாமல் இருந்துச்சேன். எந்திக்கலாமா இல்லை சேலம் போய் எந்திக்கலாமான்னு டபுள் மைண்ட்லேயே எந்திச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் தான் வந்து முக்கியமான ரூட்டுங்க. இந்த வண்டி ஓடக்கூடிய மெயின் பெனிஃபிட்டே வந்துட்டு இந்த விருதாச்சலம் டு சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஊர், அடுத்த ஆத்தூர், சின்ன சேலம், இந்த மாதிரி ஸ்டாப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மெயின் பெனிஃபிட்டு. ஏன்னா எங்களால் டீ போர்டிங் நிறையாவே இருக்குங்க. விருதாச்சலம்லேருந்து கிளம்பியாச்சு. ஜஸ்ட்டு கிளைமேட் கண்டிஷன் மட்டும் பாருங்கள் மக்களே, எவ்வளோ ஃபாகாக இருக்குது அப்படின்னு. சரியான பனி பெய்யுதுங்க. விசிபிலிட்டியே சுத்தமாக இல்லை. சின்ன சேலம் வந்து இப்போ அங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சேலம் எப்போ வந்து நான் அந்த ஊர் பேர் கேள்விப்பட்டாலும் சரி, அங்கே வந்தாலும் சரி, எனக்கு வந்துட்டு ஒரு பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வரும். ஸோ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம சிக்கு புக்கு ரயில் வண்டி பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு தான் எப்போவுமே ஞாபகத்துக்கு வருங்க. இங்கேருந்து வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்துட்டு ஒரு ரயில்வே லைன் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து அது எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த அப்டேட்டும் தெரிலங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதாக கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. ஸோ சின்ன சேலம் வந்து டீ போர்டிங் வந்து நிறையாவே இருந்துச்சு மக்களே. என்னடா டீ போர்டிங் நிறையா இருந்துச்சு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் எம்டியாக இருக்குன்னு காட்ட நினைக்காதீங்க. ஸோ வந்துட்டு எல்லாம் இறங்கி போயிட்டாங்க. வண்டி ஒரு 10 நிமிஷம் இங்கே நின்றுச்சு. ஸோ வந்து சின்ன சேலம் உங்களுக்கு வந்து அமிர்த் பாரத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து போர்டெலாம் அந்த மாதிரி தான் வந்து நியூவாக வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த ஹால்ட் வந்து ஆத்தூருங்க. இங்கேருந்து ஒரு 32 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ டக்குன்னு வந்துடும் சீக்கிரமாகவே. அங்கேயும் வந்துட்டு டீ போர்டிங் வந்து சின்ன சேலம் எந்த அளவுக்கு இருந்தாங்களோ அங்கேயுமே டீ போர்டிங் கூட்டம் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் மக்கள் இருக்கும். உங்களுக்கு வந்து விருதாச்சலம் தாண்டினதுக்கப்புறம் அந்த கிளைமேட் வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிருக்கு. விருதாச்சலம்ல தான் அப்படியே வந்து உறைஞ்சு போகிற பனி மாதிரி இருந்துச்சு. ஆத்தூருக்குள்ளே வந்து நம்ம இப்போ அப்படியே மெதுவாக அரைவாயிட்டு இருக்காங்க. லூப் எடுத்து அந்த சைடு பிளாட்ஃபார்ம் வருது. ஆத்தூர்லேயும் ஓரளவுக்கு வந்து டீ போர்டிங் வந்து இருக்குது மக்கள்.
ஏத்தாப்பூர் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் சிலை பார்த்துருப்போம். ஸோ வந்து சீரியஸ்லி வந்து சூப்பராக இருந்துச்சு. என்ன ரொம்ப வந்து பனிமூட்ட மக்களே, நான் வந்து இந்தளவுக்கு பனிமூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. நடுவில் கொஞ்சம் வந்துட்டு அப்படியே கிளைமேட் கண்டிஷனும் நார்மலாச்சு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா பனி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம வண்டி வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி மக்களே. ஸோ வந்து நீங்கள் அண்ட்ரேஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூடிஎஸில் போகிறோன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் சார்ஜ் கொடுத்துடாதீங்க, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ்னு சொல்லி செப்பரேட்டாக இருக்கும், அது கொடுங்க மக்களே. ஏன்னா வந்துட்டு ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. வந்து இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது நம்ம வந்து சேலம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கு. டைமிங் வந்து நமக்கு 6 மணிக்கு மேலே தான் ஷெட்யூல் டைம், அங்கே அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க. பட் வந்து எப்படி பிஃபோர் டைமே போயிடுவாங்க. இன்னொரு 3 ஹால்ட்டு தான் இருக்குதுங்க. நமக்கு வந்து அயோத்தியாப்பட்டினம், சேலம் டவுன், அப்புறம் வந்துட்டு அடுத்த ஒரு ஹால்ட் வரும். ஸோ வந்து இந்த 3 ஹால்ட்டு தான் இருக்குது. ஸோ டக்குன்னு வந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5:45 ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சென்னையிலேருந்து சேலம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு வண்டி தாங்க சொல்லுவேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் அந்த லைனில் சென்னை சென்ட்ரல்லேருந்து போகிற ட்ரெயின் எது ஏறினீங்கனாலும் நீங்கள் வந்து சேலம் வந்து ஒரு மிட் நைட்டில் நீங்கள் போய் இறங்குற மாதிரி தான் இருக்கும், தூக்கத்தை கெடுத்துட்டு. அது இந்த வண்டியில் வச்சுக்கோங்க, நல்லா தூங்கிட்டு போய் லாஸ்ட் ஸ்டாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மன நிம்மதியோடய நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போய் இறங்கலாம். அந்த வகையில் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வண்டிங்க சேலம் கனெக்ட் பண்ணுறதுக்கு. சேலம் டவுன்லேயே வந்து நிறைய க்ரௌட் வந்து டீபோர்ட் பண்ணிட்டாங்க முதல்ல. அதுக்கு ஆல்மோஸ்ட் வண்டி வந்து நமக்குள்ளே காலி ஆயிடுச்சுங்க. அந்தளவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கூடிய எல்லா ஸ்டேஷன்லையுமே வந்து நல்ல க்ரௌட் வந்து டீபோர்ட் பண்ணியிருக்காங்க. சேலம் ரீச் பண்ணியாச்சுங்க. 5:55 நம்ம வந்து சேலம் வந்து ரீச் பண்ணியாச்சு. சேலம்லேயுமே வந்து நிறைய டீபோர்டிங் வந்து இருந்திருக்கு மக்களே. அதாவது சேலம் டவுனு, உங்களுக்கு அயோத்தியாப்பட்டினம் எல்லா ஸ்டேஷன்லையுமே டீபோர்டிங் வந்து இருந்திருக்கு. சேலம்லேயுமே வந்து நல்ல டீபோர்டிங் இருந்திருக்கு மக்களே. ஸோ வந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம வந்து பிஃபோரில் வந்து சேலம் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிக்கோங்க. கைஸ் ஃபைனலி சேலம் ஜங்ஷன் ஒரு 20 நிமிஷம் பிஃபோரில் வந்துட்டோங்க. ஸோ வந்து சேலம் ஜங்ஷனில் வந்து முன்னாடி இங்கே என்ட்ரன்ஸ்லாம் வந்து வேலை வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சென்னை எக்மோர்லேருந்து சேலம் வரைக்கும் சூப்பர் ஃபாஸ்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் எல்ஹெச்பியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு புது கோச்லாம் வரும்னு சொல்லி ரொம்ப வந்து ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்துட்டு நல்ல பழைய கோச் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அங்கங்கே பெயிண்ட் பண்ணி புதுசாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் மக்களே. ஸோ வண்டி வந்து டைமிங் வைஸ் வந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. க்ரௌட் வந்து இன்றைக்கி வந்து பொங்கல், இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கலுங்க. ஸோ க்ரௌடு பார்க்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜான க்ரௌடாக இருந்துச்சு, ரொம்ப வந்து ஜாம் பேக்டாக வந்து இல்லை. ஸோ vlog பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணி மக்களே நம்ம அப்படியே அடுத்த வீடியோலையும் இருக்கலாம். டாட்டா பாய்.